ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டாரு. நடுவில் விஷுவல்ஸ் வரும். அதில் வந்து ஒரு விலங்குகள், பூச்சிகள், அப்புறம் வந்து பறவைகள், இதெல்லாம் அப்படியே நடுவில் வரும். இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, அதை பார்க்குறப்போ ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது, ஒரு கவிதை மாதிரி. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசாம எப்படி போலாம்? நான் மறந்துட்டேன், சாரி. வாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் மீட், வாழை சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். சார் வந்து டே 1ல் சொன்னது தான், ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டாரு. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் என்னை அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னோடய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின மக்களுக்கும் அண்ட் மீடியா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வாழை படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு படம். நமக்கு ஏற்பட்ட ஒரு வலியை வந்து ஒரு கலையாக ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அந்த 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 இதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த படத்தை சப்டைட்டில் பண்ணுறப்போ, இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ, நிறைய ஒரு நடுவில் விஷுவல்ஸ் வரும். அதில் வந்து ஒரு விலங்குகள், பூச்சிகள், அப்புறம் வந்து பறவைகள், இதெல்லாம் அப்படியே நடுவில் வரும். இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, அதை பார்க்குறப்போ ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது, ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு உலகத்தை வந்து அங்கங்கே அழகாக அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பார். அதோட அந்த உணர்வு, அந்த அந்த பசங்களோட, அவங்க உண்மையாலுமே அங்கே வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட வலி, அவங்களோட ஏக்கம் எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ உயிர்ப்போடு வந்திருந்தது. அந்த வாழையை தூக்கி சுமக்கிற அந்த பையனுக்கு கடைசியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான நல்ல படங்கள் வரணும், இப்படி வெற்றி பெறணும். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு, எங்கள் டீமுக்கு வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாழை படம் இந்த வெற்றி விழாவில் வந்து நீங்கள் அனைவருக்கும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாழை திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து தமிழக மக்கள் தந்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திவ்யா, தேனீஸ்வரன், எடிட்டர் சூர்யா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார், அப்புறம் நடிகைகள் கலை, திவ்யா, நிக்கிலா தலையாச்சது, அப்புறம் அம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து இந்த உலக அளவில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாரும் காரணம். மீடியா, அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களுடைய பொறுப்பை இந்த படத்துடைய நிஜத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து எல்லாரும் மக்களிடம் கொண்டு சேர்த்தாங்க. அதனால் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போல் நிறைய படங்கள் மாரி செல்வராஜோடைய நவி ஸ்டுடியோவிலேருந்து வரணும். அதுக்கான வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கடிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள்புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனை முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்செய்து பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொடு சுப்பிரமணிப்படம் அப்புன அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமரல் பெருமாளை. இது திருப்புகழ். அதனால்தான்
டைரக்டர் பெரும் புகழாக வருவார் என்பதற்காக திருப்புகழை பாடுறது. வாழைப்பட வெற்றி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கலையுலக சொந்தங்களே, கலைஞர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குனர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த இயக்குனர்கள் பேசுகிறவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், ரெண்டு பாருங்களேன். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள். அவர் சென்டிமெண்ட்டு, இவர் ஆக்ஷன். பாருங்களேன், சென்டிமெண்ட் ஆக்ஷனு எப்படி உள்ள அவங்கள உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ளே போய் டச் பண்ணுதல் தானே உண்மையான வாழ்த்துக்கள். அவர்களை பற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு படத்துக்கு எது முக்கியம்? கதை. கதை, அந்த கதையை அழகாக திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறாரு. ஆனால் அந்த கதையை ஒரு நாவலாக எழுதியிருக்கலாம், ஒரு சிறு கதையாக எழுதியிருக்கலாம். எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு குறும்படமாக எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அருமையான கதை. அந்த கதையை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன். வாழைக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க. வாழைக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதாவது தான் அந்த முன்னோர்கள் மா பல வாழை, அந்த லா என்ற லா இருக்குது பாருங்களேன், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ்லயே தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை, ஏன்னா லா வந்து தமிழ்ல ஒரு வாழை பற்றி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது, குமரகுருபர் எழுதின பாட்டு. கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதாவது கல்லாத இருக்கிறவங்கெல்லாம் படிக்காதவங்களுக்கு படிச்சவங்க சொன்ன அறிவுரை அதுக்கு எமனா இருக்கும். அறமே செய்யாதவங்களுக்கு எது கூட்டம் ஆகும்? அறமே செய்யாதவன அவன் செய்யற பாவமே கூட்டமாகும். அதுபோல வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்குது பாருங்க, அதுதான் வாழை தாய் கன்றை வெட்டிடும். புரியுதுங்களா? அப்ப பல புலவர்கள் புகழ்ந்து பாடிக்கிறாங்க வாழையை பற்றி. ஒன்று நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த சொல் வழக்கு பொதுப்படியாக வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கு இருக்கும். வாழையடி வாழையாய், தலைவாழை இலை போட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்களேன், இப்போ வர படங்களில் ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து தான் பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜருக்கு ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாரு ரொம்ப நாள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்படி தமிழ் பேர் வைக்கணும். தமிழ்ல பாருங்கள் எல்லாம் வந்துடும். அதனால் என்னன்னா, ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேலே பக்தி இருக்கணும். அது பிறகு என்னன்னா, அதை விடாமுயற்சியாக வெற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பாடுபடணும். உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்களேன். கடவுள் படம் ஒர்க் பண்ண, அது பாலா டைரக்டர். அதில் வந்து என்கிட்ட சொன்னார், லைவாக ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவாக ஃபைட் எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்போ சொன்னேன், இந்த படத்தில் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தில் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாரும் தான் ஒத்துழைத்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கும் பாருங்களேன், நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா அது ரசிக்க தேவைன்னா அங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால இந்த படத்துக்கு டெஃபினட்டாக நம்பிக்கை நேஷனல் அவார்டு கொடுக்கும். அதனால் என்னன்னா உழைப்பு இருக்கணும். மெய் வரத்தும் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமமே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல அன்பான மனிதர்.
ரொம்ப எப்போதுமே இருக்குல்ல, அன்பு, கருணை, கொடை, இது 3 இருக்கணும். 4 பழக்கத்தை வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால இந்த படத்துல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றுன்னா முதல்ல ஒரு விஷயம் பாருங்களேன், டைரக்ட் என்ன சொல்றேன் அதை கேட்டு நடிக்கணும். இப்போ இருக்கிறவங்க நேரம் உள்ள பூண்டு எனக்கு சீனம் பண்ணு. ஆமாங்க, அப்படிதான் நடக்குது. ஒரு படம் பண்ண நான், அந்த படத்தில் அந்த ஹீரோ சொன்ன இந்த படம் வெற்றி பெற்றா உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னாரு. இன்னும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் வந்து ஃபைட்டராக இருந்தார். யார்? திலீப். ஃபைட்டராக இருந்தார். அது பிறகு என்ன பண்ணார்? ஃபைட்டிங் உள்ள மெம்பராகி ஃபைட்டர் ஆனார். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அது பிறகு என்ன, கேமரா பற்றிலாம் கொஞ்சம் படித்தார். அவருக்கு மாஸ்டர் ஆனார். அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனார். அவர் ப்ரொடியூசருக்கு நான் மாஸ்டர். இன்னும் துட்டே கொடுக்கல. அஞ்சலின்னு ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதாவது போட்டார சந்தோஷப்பட்டுக்கணும். அது பிறகு என்ன விநியோகஸ்வரர் ஆனார். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோவுக்கு ஃபைட்டே இல்லை. எல்லா ஹீரோவுக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பாருங்களேன், முதல்ல பாருங்களேன், ஒரு ஃபைட் நாங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ என்பது என்ன ஒரு ஹீரோட யாரு? பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ. அதை செதுக்கி அழகா சிலையா கொண்டு வர்றத எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரு கேட்டல, ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்த ஓகே, பிடிக்கலன்னா இருந்துருங்களா, எனக்கு வைக்கல, அந்த இடம் வைக்கல. மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கலன்னு வச்சுங்க எல்லாரும் முறைச்சு பார்ப்பாரு. அதுக்காக சீன் எடுத்துருது, கடைசியில் எடிட்டிங் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். என்னன்னா, ஒரு கதை என்பது நல்லா பாருங்க, அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதனால்தான் மகாபாரத எழுதும் போது என்ன, மகாபாரதம் எழுதும் போது கடவுள் வாழ்த்து பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்த தடக்கை 5 உடை தாழ் செவி நீர்முடி கல்லிற்றினை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை. நல்லா புரிஞ்சுங்கள. எதுக்காக சொல்றேன்னா, அருமையான ஒரு கதை. ஆனா வாழையடி வாழையா KS கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதில் வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்களேன். இப்போ நான் கூட சொல்லலாம், கதைக்கு தானே சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதை இல்லாமல் சண்டை வச்சுக்குவாங்க, அது நாங்கள் கதை போடணும். அதனால இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை விட அதை வழிநடத்தி கொண்டு போன இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.